இருக்கால குட்டி போட்டு நிற்கிறா பையன் உள்ள இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே தான் குட்டி போட்டிருப்பா. அத்தா குட்டி வந்துருச்சு. நம்ம தண்ணி அடிக்கிறோம். எல்லா பசங்களும் எல்லாம் வடக்க தான் இருக்காங்க. நான் வடக்க மேய்ஞ்சிக்கிறேன். வடக்க தான் சத்தம் கேட்குது. குட்டி ஈன்ற சத்தம் கேட்குது. அந்த அங்கே இருக்காங்க. நான் கச்சா திருசா யாரா அது? ஏய் அத்து பார்க்குறா ஒரு யாராவே வேற இருக்கேன். என்ன கச்சா என்ன பண்ணுறீங்க? எல்லாம் மேய்ஞ்சி ஊர் சுற்றிக்கிங்களா? எங்கே இருக்கா புளிய மரம்? எடா விரும்பாண்டே என்னடா எங்கிட்ட இருந்து வரேன் பார்க்குறியா? அந்த இருக்கா போய் பார்த்தா தெரியும். நான் திருசா நீ குட்டி போடுன்னு பார்த்தேன். ஆனால் என்ன ட்விஸ்ட் நடந்துருச்சு. புளிய மரம் குட்டி போட்டுருச்சு. இந்த இருக்கால குட்டி போட்டு நிற்கிறா பையன் உள்ள இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே தான் குட்டி போட்டிருப்பா. நான் புளிய மரம் குட்டி போட்டியா? ஆத்தா ஒன்றை மாதிரியே அவர் குட்டி போட்டிருக்க புளிய மரம். அத்தாடி வேணும் அத்தே என்ன குட்டி போட்டிருக்க? அத்தே முகத்தை காட்டு. நான் விட்டு என்ன அடையாளம் தெரியலையா என்ன? அத்தாடி ஆத்தா குட்டி போட்டிருக்காங்க. ஒன்றை மாதிரி அப்படியே தான் இருக்குது. புளிய மரம் அப்படியே ஜெராக்ஸ் ஆகி எடுத்து வச்சுருக்கேன். எந்த வித மாற்றமே இல்லாமல் கொடியாட்டு குட்டி நிரூபித்து விட்டாய். இப்போ தான் எந்திரிச்சு நடக்குது போல். இந்த பால் கீழ் பறக்கல போல தெரியுது. அந்த பக்கம் நாய் இருக்கா? அந்த குட்டிக்கு வந்திருக்கும். நாய் ஈண்ட வழக்கு தான் வரும். எல்லாம் செடியாக இருங்க. நாய் வருதான் உஷாராக இருங்க. சரி வா. புளிய மரம் எல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் கிழக்க நெத்து வரக்க போயிட்டாங்க. ஓடியா வா போவோம். என்ன குட்டி போட்டிருக்கேன் நானும் பார்க்கல. சரி பார்ப்போம். கழுத்தில் தாலியே இல்லாமல் இருக்குது. அதே அதிசயமாக இருக்குது. இவ்வளோ கடா குட்டி போட்டிருக்கா. சரி வா போவோம். ஆத்தே அவன் பிள்ளைய பேர் தங்கத்தை அவனை மறந்துட்டு இல்லை மில்லரை மறந்துட்டேன். தூத்து வளர்க்குறவர் இங்கே தங்கச்சி பண்ண மரத்தெல்லாம் மறந்துட்டா. சரி வா அத்தே இந்த கற்றுக்க அவன் மகன். சரி வா போவோம். என்னடா வெயில் அடிக்குதா? இப்படி தாண்டா இருக்குது. நல்லா கற்றுக்கிட்டா அத்தே சரியான சவுண்டு பாட்டியாக இருக்கா. தொடக்கூடாதுன்றது எந்த குட்டியா? சரி வா போவோம். அப்படியே சுற்றுவோம். இல்லாட்டி நாய் எல்லாம் ரவுண்ட் சுற்றிக்கிருக்கு. நான் திருசாதாங்க குட்டி போடுவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பைய போல் என்னண்டா நம்ம புளிய மரம் குட்டி போட்டால் இன்னொரு விஷயம் என்னடாண்டா இன்றைக்கி காலையில் ஒரு 7 மணி போல் கொட்டத்தில் தன்னாலே ஈன்றிருக்கா. நம்ம கருவாச்சி அவள் குட்டி போட்டு வச்சுருக்கா. அவள் வீட்டில் கிடக்கா அன்றைக்கி. பைய போல் அவள் எந்திரிச்சு அவள் நைட்டு இப்போ ஆளை இறக்கிட்டு போட மாட்டேன் லேட்டாக இருந்துச்சு. பட் நம்ம நினைக்கிற ஆடு எந்திரிச்சு திருசாக தான் கடைசியில் குட்டி போடுவா. சரிப்பா ஊரே போவோம். அது விட்டு இன்னும்மா வேணுமா? தடி அத்தான் என் மகனுக்கிட்டே காட்டி கொண்டு வாடுறா. வா விட்டு என்னடா எப்படியா இருக்குது? நல்லா ஜம்முன்னு பறந்துக்கிட்டே வா. வெயில் சரியான வெயில் அடிக்கிறீங்க பாருங்க. மேகத்தை மழை வரும்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு தான் மழை சொல்லியிருக்காங்க. மேகத்தை பாருங்கள் சரியானது. உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை காட்டில் இல்லை. நம்ம தென்னாவட்டு மகன் வேறு மேய்ச்சலுக்கே வந்துருந்தா இப்போ இவ்வளோ எப்படி இன்றைக்கி தெரிய மாட்டேன். அதுதான் பிள்ளையை கூடயே வச்சு திருவர். இதுதான் தென்னாவட்டு மகன். இப்படி இருக்கா மாத்தியா? உன் மகனை கூட இருக்க கத்தாமல் வெயில் தாங்கிட்டாடா. டே எங்கிட்ட தாங்கிட்டாடா பரவாயில்லடா. மேய்ச்சலுக்கு வந்துட்டான். நான் அவ்வளோ கூட்டுக்கு வந்துருந்தேன் ஒன்றேன். ஆனால் வத்தி போப்போம் வெயிலுக்கு. மேய்ச்சல் ஒன்றுமே இல்லை. கூடவே நல்லா தெரியுதா? கிட்டவாடா. ஏன் வார்த்தை அப்படியே இருக்கேடா. இது ஒரு வித்தியாசமான கரு சிவப்பில் இருக்கேடா. என்னடா கலரு நல்லா வேறு லெவல்டா. நடரா போடா. வா ஓடியா திருசா பாபி டோக்கியோ வா ஓடியா வாங்கடா. நிறுத்து. நீங்கள் மட்டும் தனியாக ஒரு 10 பேர் தனியாக பிரிஞ்சுக்கிட்டீங்க. வாங்கடா போவோம். நான் செலுக்கு வா. எல்லோரும் அந்த மரத்தை போயிருக்காங்க. ஓடியா வா அந்த மரத்தை போவோம். தின்னுங்க கீழே கிடக்க ஒரு நல்லா தின்னுக்க. தெக்கு துப்பு இல்லாமல் இருக்குது. இந்த புளிய மரம் திண்டாலும் என்ன தெரியல. அவளுக்கு ஒரு நெத்தை எடுத்து கொடுக்கணும். புளிய மரத்துக்கு நீங்களா திண்டிங்கன்னா மற்ற ஆடு திங்க வேணாமாடா. அது இப்போ தான் பிள்ளையை பார்த்துக்கிருக்கு. அதுக்கு நெத்தெல்லாம் வேணாம். இந்த தின்னு திரிக்காத பாடு தின்னு நல்லா. கருக்கு முறுக்குண்டு ஏண்டா அதுக்குள்ளே முட்டி போட்டவன். அது எப்படா பரம்பரை புத்தி எல்லோரும் இப்படி தாண்டா காலை மட்டும் முட்டி போட்டுக்கிறீங்கடா. இந்த தின்னு கருக்கு முறுக்குண்டு. இன்னும் பால் பருக்கில் வீடு போய் தான் பருக்கணும். காரணம்டா வெயில் சூடு ஏறும். என்ன வீடு தானே போகிறோம் ஒரு மணி நேரத்தில். தொடக்கூடாதுன்ற வாடா நல்லா திண்டுக்க. அவ்வளோதான் வாங்க. இப்போ நம்ம மரத்தை சுற்றி பார்த்துக்கிறிக்கான். புளிய மரம் மகன் என்ன மரத்தை சுற்றி பார்த்துக்கிறிக்கான். மரம் ஏறுறானா? என்ன நெத்து வேணுமா? இரு உனக்கு எடுத்து கொடுக்குறேன். வேறு கீழே பெல்ட்டி அடிச்சுக்கிறிக்கான். இந்திரி அவனை தூக்கி விடு. அவன் என்னமோ மரத்தை சுற்றி விளாண்டுக்கிறிக்கான். அந்தரோ வண்டி கீரை போட்டு எந்திரி. பாலுக்கு தான் ராகுறியான் பசிக்குது. நல்லா பசிக்கிட்டு அப்போ தான் பசிக்க விட்டு குடிக்க விடுவோம். ஒரேதா எங்கடா நண்டா காணா? நானும் நண்டை மறந்துட்டேன்டா. அந்த கூட்டத்தில் இருக்காளா? இந்த வடக்க வரைக்கும் போய் அங்கே வரைக்கும் போயிருக்காள். அண்ணன் பற்றி வராமல் பாரு. எங்கே போய் சுற்றுறாளுக்கு நல்லா சுற்றுறது. இந்த மரத்தில் கிடக்கு. இந்த திண்டு மிச்சம் போட்டாங்க. நல்லா நெத்து பறக்கிறது. எலியம்மா எலிவிலி என்ன அடையாளம் தெரியலையா? இதுக்கு இப்படியே நல்லா நெத்தா திண்டு வளர்த்துன போகிறீங்க. புல் எங்கே? உங்களுக்கு புல் இல்லை. மேக்ஸ்வால் வாடா. மேக்ஸ்வால் விட்டு வாடா. உனக்கு ஒரு தம்பி பறந்துருக்கேன் பார்க்கலையாடா? அந்த மரத்தில் தட்டி விடுவோம். வரி குதிரை உன் பிள்ளையா கற்றுது. குட்டி கற்றுது. எங்கே கற்றுது வரி குதிரை? உன் பிள்ளை வீட்டில் நல்லா தூங்குது. அண்டோ ஸ்கைப்பாலே இங்கே தான் இருக்கேன். அண்டே உன்னைத்தான் கண்காணிக்க வேண்டும். நீ குட்டி ஓடுவாய் பார்த்தா நீ என்னமோ கொஞ்சம் இதாக இருக்க. இவங்க நான் சூடில் வந்து படுத்துருக்கா. அவர் எந்திரி. ஏன் நண்டே எந்திரி வா. சூடில் படுக்காத. நீ நல்லா ஓடு சுற்றிட்டு இங்கே நின்றுருக்க. ஒன்றும் தெரியாமல் மாதிரி வா. அந்த மரத்துக்கு நல்லா இல்லை வா. எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. அந்த ரெஸ்ட் எடு ஓடியா வா. சரி நான் நெத்து வேணுமா? இல்லை நெத்து இல்லை. வரைக்கும் வர
உனக்கு வேணுமா? பிள்ளைய மறந்துட்டியா? வரி குதிரை நேற்றெல்லாம் குட்டி போட்டு என்ன கத்திக்கிந்த இதில் எங்கடா நெத்து இருக்குது? 1 2 தாண்டா இருக்குது. இந்த உனக்கு ஒன்று கீழே இருக்குது. இதை எடுத்துக்க. உனக்கு ஒன்று கரெக்டாக சொல்லி கீழே விடுவார். ஆளுக்கு நேரத்துக்கு சண்டை விடாத. பண்ண மரம் வா கிளம்புவோம். அக்கா குட்டி போட்டிருக்கா, அதெல்லாம் பார்க்கல நீயே. எனக்கு தெரிஞ்சு அடுத்து குட்டி போடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சித்திரை மாதம் போயிடுவா, வைகாசி மாதம் போயிடுவான்னு நினைக்கிறேன். இத்தனை மாதம் சேனல் எனக்கு தெரில. இப்போ பாருங்கள், வெயில் அப்படியே மண்டே போலத்துக்கு இருக்குது. மேகமாக இருக்குது, நல்லா மேகமாக தான் இருக்குது. எங்கிட்டு மழை பெய்ய போகுதுன்னு தெரிலங்க. சரி வாங்க, மாதிரி 1 மணி ஆயிடுச்சு. பசங்க எல்லாத்தையும் போய் தண்ணிக்கு விடுவோம். இதுக்கு மேலே வெயில் நிப்பாட்டக்கூடாது. குட்டியும் பிறந்த குட்டி வேறு வெயில் தாங்காது. பச்சம் ரொம்ப ஆபத்து. நண்டே என்ன வண்டி செல்ஃப் எடுக்கல, மொத்தம் நடக்க மாட்டாங்க. இப்போ பேசாமல் சாயந்தரம் போல வீட்டில் விட்டுரும் போலங்க. கூட்டத்தோடு வர மாட்டா. ஈன்ற வரைக்கும் சிரமம் தான். என்ன பண்ணுறது? குட்டி பாலகையில் குடிச்சிச்சா? மேக்ஸ்வெல் உன் தம்பி படுறா. போவான் புளியமரம். டைம் ஆச்சு. நீ இதுக்கப்புறம் நிற்கணும். ஆனால் வீட்டில் வந்து பாலை குடுறா. சூடு ஏறி போட வர தீயா சூடு சரி அத்தா நல்லா கற்றுடா. போவா கண்ணுமையே. இந்த பிள்ளை நீ வச்சுக்கிறியா? வேணாம்மா, இது வேணாம்மா. யார் நண்டு நீ வச்சுக்கிறியா? இங்கே தெனாவட்டு மகனே வெயில் அடிக்குதாடா. சரியான வெயில் அடிக்கிறீங்க நீங்கள். என்னமோ வாங்கடா கிளம்புவோம். கருவச்சி காய்ஸ், எங்கள் பிள்ளை எங்கள் வீட்டில் விட்டுமா? நீ எங்கிட்ட வந்துட்டா. காலையில் 7 மணிக்கே குட்டி போட்டு அவளா பரவாயில்ல. எங்கிட்ட கருவச்சே. நான் இப்போ குட்டியை அவங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி காட்டவில்லை. மற்ற எல்லாரும் வந்துட்டாங்க. புளிய மரத்தை வீட்டில் விட்டு வந்தாச்சு. நம்ம திரிசா கொஞ்சம் வலி கொடுக்குது போல, கத்துறா. இவ குட்டி போட போப்பறா. அடுத்து நம்ம திரிசா தாங்க குட்டி போட போப்பறா. அவள் காலையில் குட்டி போட்டா, இவள் இப்போ சாயந்தரம் குட்டி போட போகிறா. அதுக்கு முன்னாடி ஆடுகளை ஒன்று சேர்க்கணும். இல்லாட்டி அங்கிட்டு ஓனாயினா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்கிட்டா திரிசா வைக்கானா வந்த உள்ளே படுத்துட்டாலோ. இங்கே உள்ள முழுக்குள்ளே படுத்துட்டாவளோ. அங்கே வலி வந்துருச்சுனால. ஆஹா, இவங்க வேறு இங்கிட்டு போகிறாங்களே. இங்கிட்டு இருக்கா திரிசா பைய உள்ள. இங்கிட்டு தான் சத்தம் கேட்டுச்சு. இங்கிட்டு கேட்குதா? இங்கிட்டு போய் படுத்துட்டாளா நிற்கிறாளா மெயிறாளான்னு தெரியலையே. பைய உள்ள எங்கிட்டா ஓடி போயிட. வாங்க ஒன்று சார். இங்கிட்டா இருக்கா பைய உள்ள. இந்த இங்கிட்டு நிற்கிறாளா? இங்கே வந்து இங்கே நின்றுருக்கா. இங்கிட்டாவது வந்துடுறா. அதான் நின்றுருக்கா. நின்று அக்கி தாங்க வருது. அவளுக்கு வலி தான் கொடுக்குது. இன்னும் டைம் ஆகும். நடக்க அதுவாக குட்டி வெளியே வந்துடும். பிரச்சனை இல்லை. இந்த நின்றுக்கிட்டு தான் குட்டி போட போகிறா. சரி ரைட்டு, பசங்களை பார்த்துக்கிற வேண்டி தான். எல்லாத்தையும் எங்கிட்டு போடாமல் வழக்கம் போல் தண்ணி கூட வராமல் காலு தான் வருது போலங்க. சரி வரட்டும். படுத்தாத்த இவன் 2 வாணித்தை குட்டி போடுறேன். என்னன்னு தெரியல. எப்பயுமே படுத்துக்கிட்டு குட்டி போடுவா. இவன் என்னமோ தெரியல. இந்த இடம் சரியில்லையா? தண்ணி கூட இன்னும் உடையாமல் தான் இருக்குது. இந்த குட்டி போடுற ஆடுகளை எப்போ விரட்டுச்சுன்னா கரெக்டாக அந்த புரட்டாசி மாதம் விரட்டுனதுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் குட்டி இன்னும் தலை இது வரல. போய் பார்த்துட்டு வர்றவங்களையும் இன்னும் நின்றுக்கிட்டா இருக்கா. புரட்டாசி மாதம் விரட்டினது ஒரே நாளில் விரட்டினாங்க. இந்த மாதிரி ஒரே நாளில் குட்டி போடுறாளுங்க. எனக்கு தெரிஞ்சு அப்போ விரட்டினதுக்கு கரெக்டான மாசிட்டதில்ல. எங்கிட்ட குட்டி போகிறாள். இன்னும் குட்டி தலை வரலையா? படுத்தாத்த ஒரு என்னன்னு தெரில. இந்த வருஷம் எப்படி பண்ணுற? காலை வரி தர படுக்க எசவு இல்லையா? படுத்துட்டா. தோதில்லை. இந்த இடம் சரியில்லை உனக்கு. நீ பேசாமல் அந்த பக்கம் வெளியே இருந்தால் அந்த துத்தி பக்கம் போ. திருப்பி எதுக்கு அங்கிட்டு போகிற? அத்தை மறுபடியும் முழுக்குள்ள போகிறான். அடா கூறுகட்டவளே, அங்கே சரியான புதர் இருக்குன்னு பார்த்து திருப்பி அங்கே தான் போகிறான். இல்லை மறுபடியும் போகாத. பையில பிடிச்சி நிப்பாட்டி வச்சுருக்கேன். நீனே படு. இது எப்படி நல்லாயிருக்கு? ஆடுகள்லாம் கிழக்க போகுதுன்னா நீ எங்கே வந்து வயக்காடுக்கு மேற்க போகுது. அத்தா குட்டி வந்துருச்சு. நம்ம தண்ணி அடிக்கிறோம். வெளியே எடுத்தாங்க. வெளியே பிடிச்சிட வேண்டியதாங்க. வேறு வழியில் நல்லா கொஞ்சம் பிள்ளைய அப்படியே தலையில் வந்து டம்முன்னு கீழே விழுந்துட்டு பரவாயில்ல. ஆனால் கரெக்டாக குட்டி என்கிட்ட பரவாயில்ல. தொப்புள் கொடியில் கரெக்டாக அதிர்ச்சி. ஒத்த குட்டி போட்டிருக்கா. தண்ணி கூட இப்போ தான் வருது. பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. ஒரு குட்டி என்கிட்ட வளர்த்துருக்கா. திரிசா கத்தி குமிக்கிற நீ. இந்த வட்டம் ரொம்ப கத்திட்ட என்னன்னு தெரிலங்க. பார்ப்போம் எப்படி. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு குட்டி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, இன்னொரு குட்டி இருக்கு வாழுங்க. ஆஹா, இந்த வந்துருச்சுங்க. சின்ன குட்டியாக இருக்கும்போது பார்த்தேன். சரி பிடிச்சி இழுத்துற வேண்டியது வந்துருச்சு. திரிசா தடி ஆத்தா 2வது குட்டி தாங்க. கையை காலை விட்டேன். இதுதான் நம்ம பய உள்ள கிடா போல் இருக்குது. பய உள்ள அப்படியே இருக்குது. கழுத்தில் தாலி இருக்குது இதுக்கு. அதுக்கு 2க்கும் அப்படித்தாங்க இருக்குது. இது முன்னாடி பிறந்தது, இது பின்னாடி பிறந்தது. என்ன குட்டி போட்டிருக்கானுப்பா? இது கிடா குட்டி. 2வது பிறந்தது. பிறந்தது பொட்டை குட்டி போட்டிருக்கா. ஆத்தாடி ஆத்தா. நான் ஒரு குட்டி தான் வச்சுருக்கான்னு நினச்சேன். 2 குட்டியாக போட்டு விட்டா. திரிசா பஞ்ச காலத்தில் விலையை காட்டி விட்டேன். சரி பார்ப்போம் என்ன செய்ய. ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் சமாளிக்கணும். அதுதான் திறமை. திரிசா பிள்ளைகளை கொஞ்சிக்கிரு. அந்த பிள்ளையை தான் பார்க்குறேன். அந்த பிள்ளையை தொட்டு பார்க்க மாட்டேன்றா. இது குளிரில் நடக்குது. பசங்கள்லாம் எங்கிட்டு போயிட்டு எங்களுக்கு பொருத்தனை கூட காண எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இந்த எண்ணத்தெல்லாம் பழி வாங்குறாங்க. பைய உள்ள இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்க. தலையத்தில் 2 குட்டி போட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி தான் போட்டால் அது இறந்துருச்சு. இப்போல போட்டு 2 குட்டி போட்டிருக்கா. சரி வாங்க குட்டியை தூக்கிட்டு போவோம். அதை போய் ஆடுகளை சேர்க்க வேண்டும். அங்கிட்டு நாய் வேறு ரொம்ப இருக்குங்க. இது காலை வாரிக்கு இருக்க தண்ணின்னு வர தோண்ட போறியா? அந்த பிள்ளை தான் கொஞ்சம் அங்கே இருக்க பிள்ளை. இந்த ஆம்பளை போய் தொட்டு பார்க்க முடியல.
அது வாரிசு திரிசா உனக்கு வாரிசு வேணும்ல, பொம்பளை பிள்ளை தான் பொட்டை குட்டி போட்டிருக்கான் முதல் தடவை. இந்த தடவைக்கு 2 கடா குட்டியாக போட்டிருந்தா, இந்த வட்டை தான் 3ஆவது தடவை 2 குட்டியாக போட்டு அது ஒரு பொட்டை குட்டியை வாரிசு எடுத்திருக்கா. இந்த குட்டியும் பாரு, இதையும் கொஞ்சம் அந்த பிள்ளைய மட்டும் கொஞ்சம், அப்புறம் இந்த பிள்ளை இன்றைக்கி தேர்ந்து வர அப்படி கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் அது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிச்சு. இது இன்னும் நடக்க முடியல பையன் எங்கே இன்னுமே நடுங்கண்ணே அக்கி இன்னுமே சுத்தம் இல்லாமல் இருக்குது. கரெக்டு கரடியே எல்லாம் இங்கே தான் இருக்கீங்க இவ்வளோ, பாதி பேர் அங்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு தாண்டா பார்த்து போங்க, அங்கிட்டு தான் நாய் இருக்குது பெரிய தொல்லை. இன்னும் எங்கடா முக்கியமான வில்லனில் காண ஸ்கைப்பால் பெரிய ஐட்டம்லாம் காணமே, பெரிய பெரிய வில்லன்லாம். ரிஷி காலையில் அந்த பெரிய மரத்தை போனீங்களே அந்த போங்க, அங்கே தான் நெத்து தட்டி விட முடியும். நான் அவ்வளோ திரிசாவை தூக்கிட்டு வரணும் குட்டிகளை. என்ன கரடி அந்த இடத்த விட்டு நகராமத்தே இருக்கா அவர், வா அப்படியா போவோம், வடக்கு போயிட்டு வருவோம். பேசாமல் படுங்கடா அந்த வெட்ட வழியில் வருவாங்க எல்லோரும் இங்கிட்ட தானே வர்றாங்க. வரட்டும், இன்னும் திரிசா பத்திரமா பார்த்துக்க. ஏரியா நாய் ரொம்ப அதிகம். நான் எந்திரிக்க முடியலண்ணா, கண்ணை பாரு உங்கள் அம்மா கணக்கா அந்த கண்ணை வச்சுருக்காடி, வெள்ளி கணக்கா கண்ணை பாரு. ஆத்து அவனுக்கு அந்த கண்ணு இருக்கா, அவனுக்கு அந்த கண்ணு தான் வச்சுருக்காங்க. திரிசா அப்படியே இருக்குது, ஒன்றை ஜெராக்ஸ் எதுவுமே எடுக்கல. இந்த வட்டம் இவ்வளோ மாதிரியே ஒரு குட்டி எடுக்கணும்னு பார்க்குறேன், இந்த குட்டி கிடைக்கல போல. கரும்பூர்லேயே அமைகிறது. நான் தோண்டிக்கிட்டே இரு, எனக்கு தெரிஞ்சு இளங்குடி போகிறதுக்குன்னு டைம் ஆகுங்க. தண்ணி இனி குடிச்சாத்தான். இது எந்திரிச்சிச்சு, அவனால் எந்திரிக்க முடியல பையில். அவனு எந்திரிச்சு பார்க்குறேன், வண்டி செயல் படுக்குது, கீழே போடு, வண்டி விழுந்துச்சு முடியாத நம்மளால். அவன் கொஞ்சம் நேரம் ஆட்டுப்பேன், என்னால் முடியாத பார்த்தா எந்திரிச்சு வச்சா. நான் எந்திரிச்சிட்டேம்மா, கால் எங்கே போகுது ஒன்று எங்கே வடக்கம்பட்டிக்கு ஒன்று உசிலம்பட்டிக்கு போகுது, கீழே விழுந்துடாத. அத்தே நட பார்க்கலாம், நடந்து பார்க்கலாம், வா அப்படியா அத்தே. அத்தாடி ஆத்தான் அத்தே, வண்டி கீழே விழுந்துச்சு, அவ்வளோதான் ஒன்றும் செய்யாது, எந்திரி. அவ்வளோ ட்ரைனிங் எடுத்துருப்பேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோ இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பசங்களை பார்க்கணும், அப்படியும் பார்க்கணும், இதே பார்க்க முடியலங்க. இந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். அடுத்து எந்த குட்டி ஆடு போடும்னு நீங்களே கெஸ் பண்ணி வச்சுங்க. நம்ம நடுத்தரு நண்டுவா இல்லை நம்ம பூச்சியா, அவள் தான் அந்த 2 தான் இருக்குன்னு நினைக்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. கருவாச்சி கூட குட்டி போட்டா, நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த குட்டி போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா? அப்படி பிடிச்ச சப்ஸ்கிரைப் போட்டு லைக் தட்டுருக்கேன். இதே மாதிரி எக்ஸ்ட்ரா அடுத்த குட்டி போடுற வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நானுக்கள் வைரம் பட்டா சி யூ டாட்டா பாய் நண்பர்களே. சரி பாலுன்னு போய் மெயினெல்லாம்